அடி ரெடி பண்ண போற கட்ட பறவை போட்ட தெரியும். எல்லாரும் கேட்டா என்னன்னு சொல்றாங்க? தந்தையோட சின்ன ராணியா தந்தை. வணக்கம், சவுண்ட் வரைக்கும் நண்பனுக்கு கல்யாணம் எவ்வளோ சொல்லி கேட்கல. கல்யாணம் பண்ண போறான். நீ அப்படியே ஒரு டைம் பாத்துங்க. அரிசி அப்படியே அரிசி சுரின் அடி சொல்றாங்க. அரிசிய அடி ரெடி பண்ண போற கட்ட பறவை போட்ட தெரியும். வாழ்க்கையோட கடைசி தரணும், சந்தோஷமான தரணும் சொல்றேன். அடிக்கிறான். ஏய், என்ன தூரம் பண்றான் வண்டி? என்ன தூரம் பாரு, என்ன தூரம் பாரு. வா மச்சான் எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்னை இப்படி பார்த்து. மச்சான் விளாக்டா அடி ஒரு ஆய் சொல்ற மச்சான். மணி பாரு அப்படியே நோயிட்டான் பாரு. வெக்கம் தானே மணி பொண்ணு மட்டும் இருந்தா பாருங்க. மாப்பிள்ளை ரெடி, பொண்ணு ரெடியா? மாப்பிள்ளை ரெடி, இன்னொரு மாப்பிள்ளை ரெடியா? உலகத்திலேயே வந்து கேமரா திருப்பி போட்டோ எடுத்து கேள்விப்பட்டிருக்கேன். செல்ஃபியில் போட்டோ எடுத்து நான் தான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த பாருங்க, இந்த மாதிரி ஏன்னா பாத்துறீங்களா நீங்க? ஏ வேலை எனக்கு இங்க பாருங்க, இவ்வளவு போட்டோகிராஃபரு, சமையல்காரன் என்னன்னா பண்ணோம் சார். இன்னும் என்ன வேலை தான் பண்ணாம இருக்கீங்க? என்ன பண்ணலாம், பெயிண்ட் அடிக்கலாம். யாருன்னா வேலை செஞ்சிடறேன். டோபில இருந்து எல்லா வேலையும் செஞ்சிருக்காங்க. அதாவது மக்களே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவனா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சும்மா பிளாக்லாம் அதுக்கு மேலே அப்படியே பறக்க போகுது. ஆமா, ஏன்னா வந்து ஒரு முக்கியமான விஷயம் யாரும் வந்து நீங்க எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. டிஎன் ஜோதிஷ் வந்து பார்த்தோம்னா செஞ்சு வேலையை விட போறாரு. ஆளு வேலையை விட்டேன். 2 பேரும் உருப்படாம போக போறோம். இவன் ஒரு உதவாகற, இந்த உதவாகரை நம்பி வந்து அவன் ஒரு உதவாகற, இந்த 2 உதவாகரை ஒன்னா சேர்ந்து உருப்படாம தான் போகுது. அதுக்கான படித்தலாம் போட்டு உருப்புறோமோ உருப்புலையோ பிடிச்ச வேலையை செய்யறோம், மறக்க வரும். அவ்வளவுதான் என்னோட கான்செப்ட். ஆனா சீரியஸா சொல்ற பாருங்க, மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணல எந்த ஒரு குறைய கூடாது. ஏதோ தெரியாம டிஎன் ஜோதிஷன் பேர் வச்சிட்டான். தமிழ்நாடு மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ற ஒரே பர்பஸ்க்காக மட்டும் தான் வந்து இறங்குறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் நோக்கத்தோட. இங்க வாய்ப்புன்றது நம்மளுக்கு எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிறது கிடையாது. இது நம்ம ஆட்டம். எதிர்க்க நிக்கிறவன் கல்கழுத்து போனோம். நீ ஏறி யார் ரகபில, அது நம்ம காலம். அதனால வீடியோ வந்து இனி வரும் காலங்களில் பார்த்து சந்தோஷப்படுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, டிங்கி ஒரு பெல் போட்டு அடிச்சு விட்டுருங்க. அவ்வளவுதான். பாருங்க, சன்லைட் நல்லா இருக்குது, சூப்பரா இருக்குது. அப்படியே அவ்வளோ போதும். அந்த கிளிப் வரைக்கும் கட் பண்ணிக்கோ. காலையில வந்து பார்த்தோன்னா ஒரு சன்லைட் நல்லா இருக்குது, லொகேஷன் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கலாம்னு வந்தா குரங்கு மாதிரி வந்து பக்கத்துல வந்து உட்காந்துன்னு எண்ணெயை சுருண்டிக்கணும், நோண்டிக்கணும். இது பாருங்க பேண்ட் ஷர்ட்லாம். நீ போட்டோ தானே பார்த்துன்னு இந்த நேரம் குட்டிங்கன்னு அடிச்சிருப்போம். அதை சனி முடிச்சத சாரி, அப்புறம் ப்ளூ கிராஸ் தானே போட்டு போறீங்க. என்ன பண்ணுது, நல்லா ரெடி ஆகிட்டு வந்தா சட்டை பிடிச்சி சீக்கிட்டு மலை மேல கை வைக்க போச்சு. அப்படியே போட்டோ எடுத்து கூப்பிடுறாங்க. ஆல்ரெடி கண்டினியூஷன் போயினுக்குதுடா. இது கண்டினியூஷன் சாட்ரா இது. என்னடா டேய், கல்யாண சாப்பாடு கல்யாண சாப்பாடு தான். ஆமா, வீட்டுல கூட இப்படி தானே சாப்பிடுற நீ? ஒய்ஃப் நல்லா தானே சமைக்கிறாங்க, அதுக்கு தப்பு கொடுக்க முடியாதுல்ல. அவளுக்கு கொஞ்சம் அப்படியே திருப்பானே, ஒய்ஃப் நல்லா தானே, அப்ப அவளே திருப்பி திருப்பி இல்லையா? அப்படியே நஞ்சு எப்படி சமைப்பானு? என்ன கருணக்கிழங்கா, என்ன கொலகொலன்னு இருக்கு? வாழைப்பழம். வாழைப்பழத்தை சாம்பார்ல போட்டு ஸ்வீட்டா பண்ணிருக்கேன், சாப்பிடு. எப்படி சுத்தே பாத்தீங்களா? அப்படியே கழுக்குன்னு சுத்தி அப்படியே சாப்பிட்டுனே இருந்தோங்க. என்னடா அலாரம் அடிச்சது? இப்போ அவன் ஒய்ஃப் போன்ல அலாரம் வந்தது. எத்தனை மணிடா? டைம் பண்ணி காட்டு. பூச்சிப்படாது காட்டுமா, பூச்சிப்படாது காட்டுமா, காட்டு. டைம் 8:15. காலையில சீக்கிரமா அலாரம் செய்யறேன் பாத்தீங்களா? காலைல சீக்கிரமா 8:15 எல்லாம் எந்த சாணி தேய்ச்சி கோலம் போட்டு 8:15 தான். கேட்டா என்னன்னு சொல்றாங்க? தந்தையோட சின்ன ராணியா? தந்தையோட சின்ன ராணி, டாட் லிட்டில் பிரின்சஸ்.
என்ன எங்க அப்பா இப்படிதான் வளர்த்தாரு போகஸ் அங்க வைடா பிளஸ் பாரு அப்படியே இவ்வளவு இயர்லி மார்னிங்ல கஷ்டப்படக்கூடாது பேர் சொன்னா மூஞ்சி எல்லாம் அப்படியே தீஞ்சு போன மாதிரி ஆயிரும் ஆனா அவங்க அப்பா பேர் சொல்லி பாருங்க அடுத்த பாருங்க அப்படியே மூஞ்சி எல்லாம் 2 சைடு குண்டு ஏறிச்சு 2 சைடு சொல்ற மாதிரி மச்சான் கல்யாணத்துக்கு வந்து எப்படி ஃபுல்ஃபில் ஆகும் இந்த நாள் இதோட நிறைய கிடைக்கிறது பாதி பேர் வந்து மஞ்சள் பை கோசமே கல்யாணத்துக்கு வருவாங்க ஏன்னா தேங்காய் இது சட்னி கிட்னி ப்ரோ எனக்கு ப்ரோ தேங்க்யூ ப்ரோ அவ்வளோதான் ஃபைனலி திஸ் டே ஃபுல்ஃபில்டு வித் தேங்காய் அவ்வளோதாங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்